இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியாரின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்ற, நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்நாட்களில் சிறப்பாக இன்றைய வாசகங்கள் வழியாக ஜெபிக்க அழைக்கின்றார் இயேசு. இயேசு ஜெபித்த ஜெபங்களிலேயே மிகவும் வல்லமையுள்ள ஜெபம் என்றால், தந்தையே எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்பதாகும். அப்பம் பிடுவதிலும் தங்களிடம் இருப்பதையெல்லாம் உடன்வாழும் அடுத்திருப்பவரோடு பகிர்ந்து வாழ்வதிலும், இறை வார்த்தைகளையும் அதன் அறிவுரைகளை வாழ்வாக்குவதிலும் அறிவிப்பதிலும் ஒருவருக்கொருவர் பெருமை பாராட்டாமல் ஒருவர் மற்றவருக்கு தன்னையே தாழ்வாக கருதி தாழ்ச்சி என்ற புண்ணியத்திலும் அன்போடும் சகோதரத்துவ ஒன்றிப்பிலும் மன்னித்து மனிதநேயம் வளர்ப்பதிலும் இவர்கள் ஒன்றாயிருப்பார்களாக என்று ஜெபிக்கின்றார். தனக்கு அடுத்து வர இருக்கும் தூய ஆவியானவரின் வல்லமையை பெற தகுதி இல்லாதவைகளை இஜெபத்தால் களைய முற்படுகின்றார். நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2025 ஆண்டை இயேசு கிறிஸ்து பிறந்த 2025 ஆண்டு யூபிலியாக கொண்டாட அழைப்பு விடுத்துள்ளார். அதற்கு ஆயத்தமாக இந்த 2024 ஆண்டை இறைவேண்டல் ஆண்டாக கடைபிடிக்கவும் கேட்டுக்கொண்டுள்ளார். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் இத்திருப்பயணத்திற்கு ஆற்றல் தரும் அருமருந்தே இறைவேண்டல்தான். ஆகவே குடும்பமாக, துறவற குழுமமாக, தனியாக இயேசுவை போல் இவ்வுலகில் வாழும் மக்கள் அனைவரும் வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமை உணர்வுடன் வாழ ஜெபிப்போம். தூய ஆவியின் தூண்டுதலையும் வல்லமையும் பெற தகுதி உள்ளவர்களாகவும். தந்தையே எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. ஆமேன்.